ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ரெய்கியை பற்றி ஒரு அற்புதமான தகவலை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு பிடித்தவர்கள் அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்கள், இவங்களுக்கு உடம்பு முடியல, மனசு சரியில்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், துடிச்சு போயிடுவோம். சரி, அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுவோம். சில நேரம் பணத்தை பயன்படுத்தி கொடுக்க ட்ரை பண்ணுவோம், சில நேரம் வேறு எதையாவது பொருள் பயன்படுத்தி கொடுப்போம். இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாமல் சில நேரத்தில் இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எதை கொடுக்குறது நமக்கும் தெரியாது. ஏன் நம்மளால் அவங்கள ஹீல் பண்ண முடியாதா? அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம சரிப்படுத்த முடியாதா? அப்படி ஒரு கேள்வி எழும்பலாம். ரெய்கியில் அப்படிப்பட்டதான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு அற்புதமான ஒரு குறியீடு இருக்குது. இந்த குறியீடை பயன்படுத்தி நாம் அவங்க இந்த உலகத்தில் எந்த நாட்டில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் குணப்படுத்த முடியும். அதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று. சரி, அது என்ன குறியீடு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த குறியீடுடைய பேர் என்ன அப்படின்னா, ஹான் ஷா ஜி ஷோ நன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு. இப்போ நீங்கள் அந்த குறியீடை பார்க்கலாம். இந்த குறியீடு எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய தொப்புள் பகுதியை சுற்றி அந்த அக்னி மூலத்தோட தொடர்புடைய கூடிய ஒரு குறியீடு. இதை நம்ம தீட்சை கொடுக்குறவங்க, அதாவது இந்த மாதிரி தீட்சை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசானிடமிருந்து ஒரு சீடன் தீட்சையை பெற்று சீடனுக்கும் ஆசானுக்கும் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய உதவுமா இந்த குறியீடு. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பயன்படுத்துறதுக்கு இது உதவும் அப்படின்றாங்க. முக்கியமாக இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தணும்னா, ஒரு ஆசான்கிட்ட போய் தீட்சை பெறாமல் இதை சுயமாக நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக செய்யலாம். என்னுடைய ஆசான் திரு தத்தாஸ் அவர்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். இதுக்கு போய் ஒரு ஆள்கிட்ட உட்காந்து, ஒரு மாஸ்டர்கிட்ட உட்காந்து தீட்சை வாங்கி அதுக்கு பிறகு தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு என்னுடைய மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இங்கே நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவிலையும் சரி, நிறையா வேர்ல்டில் நிறைய தீட்சை வாங்கி தான் அதை பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அது சில கோட்பாடில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வச்சுக்கலாம். பட் ஆனால் என்னுடைய ஆசான் இந்த ஒரு விஷயங்களுக்கெல்லாம் தீட்சை வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்புறம் அவசியம் இல்லை. சரி, தீட்சை தான் வாங்கினா உனக்கு வந்துடுமா அப்படி ஒரு கேள்வி வேறு எழுப்புறாரு. அதனால் தீட்சை வாங்கினாதான் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதை நீங்கள் சுயமாகவே இன்னிலேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடித்தவர் அல்லது உங்கள் எதிரியே இருந்தாலும் சரி, எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹீலிங் கொடுக்குறீங்க. எப்படி ஹீலிங் கொடுக்கலாம்? உதாரணம் சொல்கிறேன். ஒரு அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வச்சுக்கிட்டு, அப்படி ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அவங்க மனசில் அவங்கள நம்ம மனக்கற்பனையில் விஷுவலைஸ் பண்ணி இந்த குறியீடை நல்லா கவனித்து மனசுக்குள்ளே அந்த குறியீடை நம்முடைய தேர்ட் ஐயில் அந்த குறியீடை பதிவு பண்ணணும். அல்லது கைகளில் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க கைகளில் வரைஞ்சிக்குங்க. பட் ஆனால் என்னுடைய ஆசான் கைகளில் வரைஞ்சி சொல்லி கொடுக்கல. நம்முடைய 3வது கண்ணில் அதை பதிகிற மாதிரி மனப்பதிவு இருந்தால் போதும். அதை பதிய வைத்து நம்ம அவங்களுக்கு குணப்படுத்தலாம். எப்படி நம்முடைய கைகளை நீட்டியோ, அந்த புகைப்படத்தில் கைகளை வைத்தோ நம்ம என்ன சொல்லணும், நீ குணமடைவாய். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் ஒரு சின்ன சினாரியோ மட்டும் சொல்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்காக, ஒருத்தருக்கு ஒரு மனக்கோளாறு, ரொம்ப மனசு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அவரால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வர முடியல. ஒரு ஆழ்ந்த கஷ்டம், அந்த வேதனையிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கிறாரு. ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப அழுகுறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் நேரத்தில் செத்துற போகிறேன், என்னால் முடியல அப்படின்னு அழுகுறாரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த குறியீடை நான் பயன்படுத்தி மனசுக்குள்ளே அவரை நினைவில் வைத்து, அதுக்கு பிறகு இந்த குறியீடை பயன்படுத்தி அவர் பேரை சொல்லி, இப்பொழுது நீ குணமடைய போகிறாய், உன் மனம் தெளிவாகிறது, உன் மனம் இப்பொழுது உன்னுடைய
அநாகத சக்கரம் இப்பொழுது சமநிலையில் ஆக்கப்படுகிறது, உன் அநாகத சக்கரம் இப்பொழுது சமநிலையில் ஆக்கப்படுகிறது அப்படின்னு இங்கேருந்தே ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ நேரம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 hour, ஐ திங்க் ஒரு 45 minutes கிட்ட ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. நான் பண்ண அவர் ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு டைம். எனக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி, அவர் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஃபோன் பண்ணி பேசி முடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு என்னென்னு தெரியல, திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு நார்மல் ஆகிட்டேன். எவ்வளோ நாளாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அவருக்கு ஒரு 4 நாளாக இந்த ப்ராப்ளமாக இருக்குது. அந்த 4 நாளில் அவரால் மீண்டு வெளியே வர முடியல. அந்த 45 minutesல இந்த ஹீலிங் கொடுத்த உடனே அவர் என்ன சொன்னார், ஐ ஆம் பெட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போ என்னால் கொஞ்சம் இப்போ தான் எனக்கு மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். ஏதோ மனசில் இருந்த ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஏதோ இருக்குது எனக்கு, ஆனால் அது என்னன்னு எனக்கும் தெரியல அப்படின்னாரு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 days, கரெக்டாக 9 days நான்ஸ்டாப்பாக அவருக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன். 9 days கழித்து பார்த்திங்கன்னா அவரை சரியாகவே ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை சார்ந்த பிரச்சனை வர்றதே கிடையாது. இது ஒரு மனநிலை சார்ந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. இது நடந்த ஒரு கதை, அது நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு, தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப பண கஷ்டம், உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க, உங்களால் பண உதவி பண்ண முடியல. ஆனால் அவங்க யார்கிட்டயோ பணம் கேட்க போகிறாங்க. அந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் ஹீலிங் இங்கேருந்தே அவங்களுக்கு பண்ணி, நீங்கள் போய் நீங்கள் அவங்க யாரை மீட் பண்ணுறீங்களோ உங்களுடைய மனசை கருணையோடு பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை அவர்கள் உங்களுக்கு தருகிறார்கள் சொல்லி நீங்கள் இங்கேருந்து அவங்களுடைய சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்காரம், ஒவ்வொரு சக்கரத்தில் மனசை நீங்கள் அங்கேருந்தே கவனித்து வச்சு விஷுவலைஸ் பண்ணி பண்ணும்போது இந்த குறியீடை பயன்படுத்தி செய்யும்பொழுது அவங்களுக்குள்ள அபரிவிதமான மாற்றம் ஏற்பட்டுரும். அவங்க ஒரு இவர் எங்கே போய் கடன் கேட்க போகிறாரோ அவங்க உடனே கொடுத்துருவாங்க. உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு கருணை ஏற்பட்டு, இரக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு அவர்கள் பணத்தை கொடுப்பார்கள் கடனாக அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்த உடனே அவங்க உடனே என்னாவும் அது நடக்க ஆரம்பிக்கும். அது டிஸ்டன்ஸ் ஹீலிங். இந்த மாதிரி உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் குணப்படுத்த முடியும். இதுதான் இந்த குறியீடோட அற்புதமான விஷயம். சரி, இந்த குறியீடை நீங்கள் தீட்சை பெற்று தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. தயவு செய்து கேட்காதீங்க, நான் சொல்கிறேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. இதெல்லாம் பண்ணணுன்னா தீட்சை வாங்கி தான் பண்ணணுன்னா, தீட்சை வாங்கினவங்க கூட இன்னும் அவனால் பண்ண முடியல. இன்னும் பல பேரை பண்ண முடியல, அப்படியே தான் இருக்கிறான். அதனால் தீட்சை வாங்கி தான் செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. தீட்சை என்பது ஜஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷன், அவ்வளோதான். அதுதான் பவர் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரை நம்முடைய முயற்சியும் நம்முடைய தொடர்ந்து செய்யக்கூட அந்த ப்ராக்டிஸ்னால தான் அது சாத்தியப்படும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த ரீக்கி சிம்பிளை பயன்படுத்தி பலரை குணப்படுத்த தயாராகுங்கள். ஏன்னா ரீக்கி ரொம்ப அற்புதமான ஒரு தெரப்பி. ஆக்சுவலி சில பேர் ரீக்கி தெரப்பியை சாதாரணமாக எடுத்துப்பாங்க, ஆனால் அதை சரியான முறையில் யூஸ் பண்ண தெரியல. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ரீக்கி கிளாஸுக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு குறியீடை முதல் நிலைக்கு போய் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 4-5 சிம்பிள் கொடுக்குறது, இல்லை 19 சிம்பிள் கொடுக்குறது, அவ்வளோதான். ஃபஸ்ட் லெவலில், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் ஒரு 8, 10, 12, அதுக்கப்புறம் 4th லெவலில் அது ஒரு 15, இப்படி தான் போகுது. ஆனால் ரேக்கியோடைய உண்மையான குறியீடெலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு விதவிதமான ஒரு சூழ்நிலைக்கு குறியீடுகள் நிறைய இருக்குது. அதை மிகவும் நிறைய விஷயங்களில் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நிறைய பேர் அதை டீச் பண்ணுறதில்ல. நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களே யூஸ் பண்ணுறாங்க தவிர அதை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லித்தரதுக்கு விருப்பப்படலை. ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்லே பார்த்திங்கன்னா 40 குறியீடுகள் இருக்குது முதல் நிலையிலையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குறியீடை பயன்படுத்தி நீங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங்க்கு இன்றைக்கி தயாராகி உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் எதிரிக்கும் இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் எதிரிகள் உங்களிடம் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு மன்னிப்பை கொடுங்க. ரேக்கியை பயன்படுத்தி அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு உதவும். இது ஒரு அற்புதமான நிலை.
இதை பயன்படுத்துறதுக்கு சில குணாதிசயங்கள் மட்டும் நமக்கு தேவைப்படுது. ஒரு 5 வித பிரின்சிபல் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெய்கி பற்றி நான் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரெய்கி எப்படி எப்படிலாம் பண்ணலாம், என்ன குறியீடுகள், அது சார்ந்த பல விஷயங்களை நான் வந்து போட்டிருக்கேன். நீங்களும் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். அதை கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு செல்ஃபாக பயன்படுத்துங்க. செல்ஃபாக பயன்படுத்த மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை நாம் குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். என் வாழ்க்கையில் நான் நிறைய பேருக்கு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அடுத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீயாக ரெய்கி ஹீலிங் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். உங்களுக்கும் ஹீலிங் வேணும் அப்படின்னா ஃப்ரீ, நோ பேமெண்ட்லாம் நான் வாங்குறதில்ல. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிங்கன்னா நான் உங்களுக்காக ஹீலிங் செய்வேன். கவலைப்படாதீங்க. தைரியத்தோட நீங்களும் பண்ண முடியும். உங்களாலையும் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களாலையும் அடுத்தவங்களுக்கு ஹீலிங் பண்ண முடியும். ஏன் அதையே நீங்கள் செல்ஃபாகவும் பண்ண முடியும். இப்போ இந்த விஷயம் சொல்லியிருக்கிறது டிஸ்டன்ஸ் ஹீலிங். தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த குறியீடை பயன்படுத்தி இன்னும் 2-3 குறியீடை பயன்படுத்தி நம்ம சேர்த்தும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாரால டிஸ்டன்ஸ் ஹீலிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதாவது நாம் பெற்ற விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அது அழகான விஷயம், என்னுடைய குரு சொல்லுவார். ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அதை ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கற்றுக்கிட்டு அவங்க நிறைய பேர் ஹீலிங் பண்ணுவாங்க. ஸோ அற்புதமான முறை. ஏன்னா ஒரு ஹீலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீயாகவே நமக்கு பண்ணலாமே, ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. ஃப்ரீ ஹீலிங் தான். நான் உங்களுக்காக நான் ரெடியாக இருக்கேன் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு செய்கிறேன். ஸோ மறக்காமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன். நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூட.